அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் டேட் எப்போ என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது. இது செய்தி ஊடகத்தில், அதாவது நியூஸ் பேப்பரில் வெளியான செய்தி தான். இது நேற்று தினம், அதாவது செப்டம்பர் 29ஆம் தேதி வெளியான செய்தி தான். அதைத்தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதே மாதிரி பிஜிடிஆர்பி தேர்வு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது குறித்து இது கிட்டத்தட்ட ஒரு 90% ஒரு அதிகாரப்பூர்வ செய்தினே எடுத்துக்கலாம். ஏன்னா டிஆர்பி நேரடியாக சொல்லலை அப்படின்னாலும் டிஆர்பியிலிருந்து வந்த தகவல் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த செய்தியானது அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த பிஜிடிஆர்பி தேர்வானது தள்ளி போகுமா போகாதா என்பது குறித்து அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பிஜி ஸ்டாஃப்ஸ்க்கு நடத்தக்கூடிய இந்த தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி நடக்க திட்டமிட்டிருந்தது. டிஆர்பி பிளான் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். 1996 முதுநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர், அதே மாதிரி கணினி பயிற்றுனர், இந்த பணியிடங்களாக நிரப்பதற்காக ஜூலை 10ஆம் தேதி வெளியிட்டாங்க அறிவிப்பு. அதன் பிறகு அக்டோபர் 12ஆம் தேதி இந்த தேர்வு நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்த 12ஆம் தேதி நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயம் நமக்கு எப்போ வருது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு, காரணம் என்ன அப்படின்னாக்கா, கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டங்கள் மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லி இன்னொரு 3 வாரங்கள் தள்ளி வைக்கணும், கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுது. ஸோ இந்த வழக்கின் தீர்ப்பளித்த நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த பிஜி தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வாலையும் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல்களை, ஒரு பரிந்துரைகளை, ஒரு அறிவுறுத்தல்களை கொடுக்குறாங்க. இதனைத் தொடர்ந்து முதுநிலை ஆசிரியர் தேர்வு தொடர்பாக ஆலோசனை கூட்டம் கடந்த வாரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு இது தலைவர் பார்த்திங்க அப்படின்னாக்கா எஸ் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்வு நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்வர்கள் ஒருவர் முதுநிலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க கோரி தலைமைச் செயலாளருக்கு சரி, ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இது சம்பந்தமாக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு ஒருத்தர் கோரிக்கை கொடுக்குறாரு, கோரிக்கை மனுவை. ஸோ முதல்வர் தனிப்பிரிவிலிருந்து ஒரு பதில் மனு இவங்களுக்கு கிடைக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த தேர்வு வாரியம் இந்த பதில் மனு யார்கிட்டருந்து, இப்போ நீங்கள் முதல்வர் தனிப்பிரிவுக்கு கோரிக்கை மனு அனுப்பப்படுது. முதல்வர் தனிப்பிரிவிலிருந்து ஒரு விளக்கம் போகுது. அந்த விளக்கம் யார் சொன்னதாக விளக்கம் அப்படின்னாக்க, இயக்குனர் சொன்னதாக விளக்கம். யார்? இணை இயக்குனர், டிஆர்பியோடைய இணை இயக்குனர் சொன்னதாக வந்த விளக்கம்தான். ஸோ டிஆர்பியினுடைய இணை இயக்குனர் தான் இந்த சொன்னதாக இந்த பதிலில் வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, ஆசிரியர் தேர்வு வாரியத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ஆல்ரெடி நாங்கள் ஒரு தேர்வு தேதிக்கும், அதாவது அறிவிப்புக்கும் தேர்வு தேதிக்கும் 60 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும், ரைட்டா? இருப்பினும் இந்த பிஜிக்கு பார்த்திங்க அப்படின்னா 90 நாட்களுக்கு மேலே கால அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கு. எனவே ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பின்படி இந்த டீச்சர்ஸ் இந்த ஆசிரியர் தேர்வானது கட்டாயமாக இந்த தேதியில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் வந்தால் நல்லாயிருக்கும், டைம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னலாம் சொல்லதை பார்த்து முடிஞ்சிச்சு. இது சொல்லியிருக்கிறது, இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது முதல்வர் அந்த தனிப்பிரிவுலேருந்து வந்திருக்கு. முதல்வர் தனிப்பிரிவுக்கு இந்த தகவல் டிஆர்பி தரப்புலேருந்து சொன்னது யார் அப்படின்னாக்க, டிஆர்பியினுடைய இணை இயக்குனர் தான் சொல்லியிருக்காரு, ரைட்டா? டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர்னு அந்த இணை இயக்குனர்னு சொல்லுவாங்க. அவர் தான் அந்த அறிவிப்பை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அதில் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் வந்த உடனே சரி, உங்களுக்கு இது பற்றின அப்டேட்டை சொல்லிடணும். இது கிட்டத்தட்ட ஒரு 90% அதிகாரப்பூர்வமாக டிஆர்பியிலிருந்து வெளிவந்த செய்தினே நம்பிக்கலாம். டிஆர்பியிலிருந்து நேரடியாக வரல அப்படின்னாலும் இது டிஆர்பியிலிருந்து முதல்வர் தனிப்பிரிவுக்கு சொல்லி அதன் மூலிமா நமக்கு வந்த செய்தியாக கருதலாம். ஸோ இந்த தகவலானது 90% உறுதி செய்யப்பட்டதுன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட்டை எதிர்பார்க்கலாம் சொல்லலாம். வேறு ஆப்ஷன் இல்லை, ஹால் டிக்கெட் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா,
உங்களுக்கு ஓரிரு தினங்களில் உறுதியான தகவல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நேற்றிருந்தே அதை பக்கம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நேற்று திங்கள் செவ்வாயில் உறுதியான ஒரு பதில் கிடச்சிரும். டிஆர்பி தரப்புலேருந்தோ அரசு தரப்புலேருந்தோ இது நடக்கும் நடக்காது ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா, நாங்கள் படிக்கவாவது செய்வோம், இல்லைனாக்கா டைம் கிடைச்சா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு படிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக உண்மை, இதுதான் நடக்க போகுது. அதனால் மனதை இதற்கான இதுதான் விஷயம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு இருக்கிற டைமில் என்ன பண்ண முடியும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், எந்த மாதிரி ஷெடியூல் பிளான் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணி அதுக்குண்டான வேலைகளை ஆயத்த வேலைகளை தீவிரமாக இறங்குங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.